வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. இன்று ஆர்தர் கெனன் டாயில் எழுதிய திருமணமாகாத மனிதனின் உன்னதம் அப்படின்ற ஒரு சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மொழிபெயர்ப்பு கதையை சொல்கிறதுக்கு. தொலைஞ்சு போன மணமகளை ஷெர்லக் ஹோம்ஸ் கண்டுபிடிச்சாரன்றது தான் கதையினுடைய தலைப்பும் கூட. அரச பரம்பரையில் வந்த லார்ட் செயின்ட் சைமனோட திருமணமும் அதனுடைய சுவாரஸ்யமான முடிவும் தான் இந்த கதையினுடைய முக்கிய புள்ளி. ஹோம்ஸ் தனது நண்பரான வாட்சனோட உட்காந்து அன்றைக்கி வந்த கடிதங்களை எல்லாம் பார்வையிட்டுக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு கடிதம் அரச முத்திரையோடு வந்திருந்தது. அந்த கடிதம் தான் சைமன் கிட்டேருந்து வந்த கடிதம். அந்த கடிதத்தை இவர் உறக்க படித்தார். நான் உங்களை இன்றைக்கி மாலை 4 மணிக்கு சந்திக்கலான் இருக்கேன். என்னுடைய மனைவி காணாமல் போனதை பற்றி நீங்கள் பேப்பரில் எல்லாம் படிச்சிருப்பீங்க. கடந்த ஒரு வாரமாக டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது அந்த விஷயந்தான். அது பற்றி உங்கள்கிட்ட விவாதிக்கிறதுக்காக நான் வரலான்ட்ருக்கேன். ஏற்கனவே இந்த கேஸை துப்பறியும் போலீஸான செட்ரேட் நடத்திக்கிட்டு இருக்காரு. லார்ட் பேக்வாட்டர் உங்களை பற்றி அதிகமாக சொன்னதுனால உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நான் இன்றைக்கி வரலான்ட்ருக்கேன்னு அந்த கடிதத்தை அவங்க படிக்கும்போது மாலை 3 மணி. அவர் குறிப்பிட்டிருந்தபடி பார்த்தா இன்னும் 1 மணி நேரத்தில் இவங்கள பார்க்க வர்றதுக்கு ரெடியாக இருக்காருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட இந்த மணமகள் காணாமல் போன தகவலை இந்த 1 வாரத்தில் வந்த பத்திரிகை செய்தி பூரா எனக்கு இப்போ குயிக்காக எடுத்துக்கொடு அப்படிங்கிறாரு. அவரும் பரபரன்னு தேடி அந்த வாரத்து அத்தனை செய்திகளையும் அந்த மணமகள் எப்படி எந்த நேரத்தில் எங்கே காணாமல் போனாங்கன்ற விவரம் பூராத்தையும் எடுத்து ஹோம்ஸோடைய டேபிள் மேலே வைக்கிறாரு. இவர் அதை வைக்கவும் கதவு தட்டுறதுக்கு சத்தம் கேட்கவும் சரியாக இருக்குது. அப்போ இவர் சொல்கிறாரு, நம்முடைய விருந்தாளி தான் வந்துட்டார் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரை கூட்டிகிட்டு உள்ளறைக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அவரை தலைவணங்கிட்டு உட்கார வச்சு உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கன்னு சொல்லும்போது உலகத்துக்கே தெரியும் என்னோடய பிரச்சனை என்னென்னு. நான் கல்யாணம் பண்ணின பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் காலை விருந்தில் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஹோம்ஸ் அவரை நிப்பாட்டி உங்களுடைய திருமணம் எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. செயின்ட் ஜார்ஜ் ஹனோவர் சதுக்கத்தில் அமைதியான முறையில் இந்த விழா நடத்தப்பட்டுச்சு. மணமகளுடைய தந்தை அலோசியஸ் டோரன், பால்மோரல் டக்சஸ், லார்ட் பேக்வாட்டா, லார்ட் யூஸ்டேஸ், லேடி கிளாரா சைமன் மற்றும் லேடி அலிசியா விட்டிங்டன் இவங்க தான் இருந்தாங்க. குடும்பம் மொத்தமும் லான்காஸ்டர் கேட்டில் உள்ள திரு அலோசியஸ் டோரனோட வீட்டுக்கு கால உணவு தயாரிக்கப்பட்ட நிலையில் போனாங்க. அங்கே சில சிக்கல் ஏற்பட்டதாக தெரியுது. ஒரு பொண்ணு, அவளுடைய பெயர் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை, திருமண விருந்துக்கு பிறகு வீட்டுக்குள்ளே நுழைய முயன்றார். தனக்கும் செயின்ட் சைமன் பிரபுவுக்கும் தொடர்பு இருக்கிறதா அவர் மீது குற்றம் சொன்னான். இந்த வேதனையான காட்சி நீடித்தால் அந்த பெண்ணை பட்லர் மற்றும் வேலையாட்கள் மூலம் வெளியேற்றினாங்க. இந்த விரும்பத்தகாத குறுக்கீடு ஏற்படுறதுக்கு முன்னாடியே அதிர்ஷ்டவசமாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச மணமகள் திடீர்னு தனக்கு உடல்நலக்குறைவு இருக்கதா சொல்லி கால உணவை சாப்பிடாமையே தனது அறைக்கு ஓய்வு எடுக்க போனாங்க. அவள் ரொம்ப நேரமாக வராதனால அவளுடைய அப்பா மகளை கூப்பிட்றதுக்காக ரூமுக்கு போன போது அவங்க இல்லை. அவளுடைய பணிப்பெண்கிட்ட விசாரித்த போது அவள் ஒரு கணம் மட்டும்தான் தன்னோட அறைக்கு வந்ததாகவும் அதுக்கப்புறம் வெளியேறிட்டான்னு சொன்னான். அங்கு வேலை செய்கிற நபர் தனது எஜமானி வீட்டை விட்டு வெளியேறத பார்த்துருக்கான். தனது மகள் காணாமல் போயிருப்பதை பார்த்த திரு அலோசியஸ் டோரன் மணமகனுடன் இணைந்து உடனடியாக காவல்துறையினருக்கு புகார் கொடுத்துருக்காரு. அப்போ இடையில குறுக்கிட்ட வாட்சன், இன்னைக்கு காலையில் வந்த பத்திரிகையில் ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன், அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. காலை உணவின் போது குழப்பத்தை உண்டாக்குனது அந்த பொண்ணோட பேர் மிஸ் ஃப்ளோரா மில்லர். அவர் முன்னாடி அலெக்ராவில் ஒரு நடன கலைஞராக இருந்தார்னோ மணமகனை சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்காருன்னு தெரியுது. மேலதிக விவரங்கள் எதுவும் கிடையாது. இப்போ முழு வழக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த அனைத்தும் பொதுவாக பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டது தான் அப்படின்னு வாட்சன் முடிக்கிறாரு. ஹோம்ஸ் சைமன் பிரபுவை பார்த்து, நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன், உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கலாமா அப்படிங்கிறாரு. ஓ, தாராளமா அப்படின்னு சைமன் சொல்லவும், மிஸ் ஹட்டி டோரனை நீங்கள் எப்போ சந்திச்சிங்க? 1 வருஷத்துக்கு முன்னாடி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் உங்கள் அமெரிக்க பயணத்தின் போதா? ஆமாம். அப்போது உங்கள் 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் ஆகியிருந்ததா? இல்லை. ஆனால் நட்பான நிலையில் தானே 2 பேர் இருந்தீங்க. எனக்கு அவளுடைய சமுதாயத்தை பார்த்ததுமே பிடிச்சிருந்தது. அவளுக்கும் என்னை பார்த்தபோது அப்படித்தான் தோணியிருக்கோம். அவளுடைய அப்பா பெரிய பணக்காரரா? ஆமாம். அவர் எப்படி பணம் சம்பாதிச்சார்? தங்க சுரங்கத்தில் சில ஆண்டுகளாக அவர் பெருசாக எதுவும் முதலீடு பண்ணலை.
தங்கத்தில் போட்ட முதலீடு பன்மடங்காக பாய்ச்சல் பார்த்துருக்குது. உங்கள் மனைவியோட தன்மை குறித்து உங்களுடைய சொந்த கருத்து என்ன? உண்மையை சொல்லணுன்னா அவள் ஒரு டாம்பாய் டைப்பு. மனசில் படுறத பட்டு பட்டுன்னு அப்பப்போ எந்த பயமும் இல்லாமல் சொல்லிடுவா. கொஞ்சம் அவள் நினச்சதை முடிக்கக்கூடிய பிடிவாத குணமும் அவளுக்கு இருந்ததுன்னு நான் கவனித்தேன். அவங்களுடைய ஃபோட்டோ ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா? கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு லாக்கெட்டை திறந்து அழகான ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை காமிக்கிறாரு. ஹோம்ஸும் அதை வாங்கி ஆர்வத்தோடு பார்க்குறாரு. பின்னாடி லாக்கெட்டை மூடி சைமன் பிரபுட்டே கொடுத்துட்றாரு. அந்த இளம்பெண் லண்டனுக்கு வந்தபோது உங்கள் அறிமுகத்தை நீங்கள் மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டீங்க இல்லையா? ஆமாம், கடந்த லண்டன் பருவத்தில் அவளுடைய தந்தை இங்கே அழைச்சிட்டு வந்தார். நான் அவளை பலமுறை சந்தித்தேன். பிறகு எங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. இப்போ நான் அவளை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். அவள் கணிசமான வரதட்சணை கொண்டு வந்தாங்களா? நியாயமான வரதட்சணை தான், ஆனால் எங்கள் குடும்ப வழக்கத்தை விட அதிகமாக இல்லை. உங்கள் திருமணத்தில் ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? உண்மையில் நான் இந்த விஷயத்தை பற்றி அதிகமாக ஒன்றும் ஆராயலை. ரொம்ப இயல்பாக இல்லை. திருமணத்துக்கு முந்தின நாள் மிஸ் டோரனை பார்த்தீங்களா? ஆமாம். அவங்க அப்போ நல்ல மனநிலைமையில் இருந்தாங்களா? ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நாங்கள் என்னென்ன செய்யணுன்றதை அவள் பேசிக்கிட்டே இருந்தா. உண்மையில் இது ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்குது. திருமணத்தன்னைக்கு காலையில் எப்படி இருந்தாங்க? விழா நடக்கிற வரைக்கும் அவள் பிரகாசமாக தான் இருந்தா. பிறகு அப்போ அவங்கள்ட்ட ஏதாவது மாற்றத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? உண்மையை சொல்லணுன்னா அவள் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தா. எல்லாத்துக்கும் ஒரு வேளை கல்யாணம் ஆக போகுதுன்ற பதட்டம் எல்லா பிள்ளைங்களுக்குமே இருக்குமில்ல, அந்த மாதிரி நான் நினச்சேன். எல்லாத்தையும் சொல்லுங்கள், வழக்குக்கு தொடர்பு படுத்தி கொள்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு ஹோம்ஸ் சொல்கிறாரு. இது கொஞ்சம் குழந்தைத்தனமானது தான். நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகும்போது அவள் பூச்செடியை கீழே போட்டா. அந்த நேரத்தில் அந்த சர்ச்சில் இருந்த இருக்கையில் கலந்துக்கிட்டு இருந்தோம். அந்த சர்ச் இருக்கையில் அந்த பூ கீழே விழுந்தது. ஒரு கணம் தாமதம் ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த சேரில் இருந்த ஒரு மனுஷர் அதை மீண்டும் அவள்கிட்ட எடுத்து கொடுத்தாரு. இது ஒரு பெரிய தப்பாக தெரியல. ஆனாலும் இந்த விஷயத்தை நான் அவகிட்ட பேசின போது அவள் எனக்கு அவ்வளோ சரியாக பதில் சொல்லலை. வண்டியில் நாங்கள் வீட்டுக்கு போகும்போதும் அவள் ரொம்பவும் கொஞ்சம் பதட்டமாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மையில் தேவாலய இருக்கையில் ஒரு மனுஷர் இருந்ததா சொல்கிறீங்கல்ல, அப்போ உங்கள் கல்யாணத்துக்கு வெளியாட்களும் வந்திருக்காங்க அப்படித்தானே? ஆமாம், அது சர்ச் இல்லையா, அதனால் பொதுமக்களுமே இருந்தாங்க. இந்த மனுஷரை உங்கள் மனைவிக்கு தெரிஞ்சவரா? இல்லை, நான் அவரை ஒரு மரியாதைக்குரிய மனுஷராக தான் பார்த்தேன். சர்ச்சுக்கு சாமி கும்பிட வந்திருக்கலாம். அவரோட தோற்றத்தை நான் கவனிக்கலை. ஆனால் உண்மையில் அவர்கிட்டருந்து நாங்கள் 2 பேரும் வெகு தொலைவில் தான் இருந்தோம். உங்களுடைய மனைவி திருமணம் முடிஞ்சு திரும்பி வரும்போது கொஞ்சம் உற்சாகம் இல்லாத மனநிலைமையில் திரும்பி வந்தாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் தன்னோட தந்தையோட வீட்டுக்கு மீண்டும் போகிறதுக்கு என்ன காரணம்? தெரியல. அந்த பணிப்பெண்ணோட பேசிக்கிட்டே இருந்ததை நான் பார்த்தேன். அவருடைய பணிப்பெண்ணா? யார்? அவளுடைய பெயர் ஆலிஸ். அவள் ஒரு அமெரிக்கன், கலிஃபோர்னியாவிலேருந்து வந்திருக்கவ. நம்பிக்கைக்குரிய பணிப்பெண்ணா? அதை விட கொஞ்சம் அதிகம். அவளுடைய எஜமானி அவளை பெரிய சுதந்திரத்தை எடுக்க அனுமதிச்சதான் எனக்கு தோணுச்சு. இன்னும் நிச்சயமாக அமெரிக்காவில் இருக்கும்போதே 2 பேருக்கும் நல்ல பழக்கம்னு நினைக்கிறேன். இந்த ஆலிஸோட உங்கள் மனைவி எவ்வளோ நேரம் பேசினாங்க? ஒரு சில நிமிடம் இருக்கலாம். அவங்க பேசுனது நீங்கள் கேட்டிங்களா? என்னோடய மனைவி ஏதோ படபடன்னு பேசினாங்க. ஆனால் எனக்கு அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட்டுன்றதுனால கொஞ்சம் புரிபடலை. ஆமாம், சில சமயம் அமெரிக்க உச்சரிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். காலையில் உணவு சாப்பிட்றதுக்கு உங்களோட கூட நடந்தாங்க இல்லையா உங்கள் மனைவி? ஆமாம், என் கூட தான் வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த 2வது நிமிஷமே தலை பயங்கரமாக வலிக்குது, எனக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உள்ளே போயிட்டாங்க. நீங்கள் சாப்பிட உட்காந்துருக்கும்போது உங்களுக்கு எதிர்பக்கம் ஜன்னல் இருந்ததா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், என்னால் எதிர்க்க இருந்த பார்க்கு எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி தான் ஜன்னல் இருந்தது அப்படிங்கிறாரு சைமன் பிரபு. உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். அன்னைக்கு காலையில் பிரச்சனை பண்ணின ஃப்ளோரா மில்லரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னொன்னே, கொஞ்ச நாளாக எனக்கும் ஃப்ளோராவுக்கும் நட்பு ரீதியான பழக்கம்தான். நான் வந்து அவளை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் நினச்சேன். அவள் தான் ஏதோ என்னை பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டு நான் அவளோட உறவில் இருந்தேன்னு சொல்லி வந்து குழப்பத்தை உண்டாக்கினா. இவங்க சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருந்ததை உங்கள் மனைவி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருந்ததா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த சத்தம் போட்டு போன பிற்பாடு தான் இவ வந்து உள்ளேயே வந்தா. அதுக்கப்புறம் தானே உங்கள் மனைவியை காணலை? ஆமாம், ஸ்காட்லாந்து யார்டனுடைய
லெட்ஸ்ட்ரேட் அவன் மீது சந்தேகத்தின் பேரில் தான் கைது செஞ்சார். ஃப்ளோரா என்னை மிரட்டுறதுக்காக என்னோடய மனைவி ஏதாவது செஞ்சுருக்கலான்னது அவருடைய எண்ணமாக இருந்தது. இது கூட ஒரு சாத்தியமான கருத்து தான். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்னு சைமன் கேட்க, நான் முழுசாக சாத்தியம்னு சொல்லலை, ஆனால் அந்த ஃப்ளோரா இதை செய்யக்கூடியவளா? ஃப்ளோரா ஒரு எறும்புக்கு கூட தீங்க நினைக்காதவ. பொறாமன்றது ஒரு விசித்திரமான குணம். அது நம்ம எப்போ என்ன செய்ய வைக்கும்னு சொல்ல முடியாது. சரி, மேலே சொல்லுங்கள். இந்த குழப்பத்துக்கு இடையில் என்னுடைய மனைவி வெளியே போனதாகவும் அவள் பின்னாடியே அந்த பணிப்பெண்ணும் போனதாகவும் வீட்டில் இருக்க காவலாளி சொன்னான். அப்போ ஹோம்ஸ் சொல்கிறாரு, சைமன், எனக்கு தேவையான எல்லா விவரத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஏறக்குறைய இந்த வழக்கு முடிவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்கன்னொன்னே, என்னது, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்னோடய மனைவி இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னே, அந்த விவரத்தை உங்களுக்கு சீக்கிரமாகவே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கைகுலுக்கி அனுப்பி வைக்கிறாரு. எனக்கோ ஒரே ஆச்சரியம். இவர் வாட்சன், என்ன நானும் தான் உங்களோட இருக்கேன், அவர் பேசினது எல்லாத்தையும் நானும் தான் கேட்டேன், நீங்கள் மட்டும் எப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க, இந்த வழக்கு முடிஞ்சிருச்சுன்னு எப்படி உங்களால் சொல்ல முடியுது அப்படிங்கும்போது, இது மாதிரி எத்தனையோ வழக்குகளை நான் முன்னாடி சந்திச்சிருக்கேன், அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த லெட்ஸ்ட்ரேட் ஸ்காட்லாண்ட் யார்டின் துப்பறிகிற போலீஸ்காரரு இவரை பார்த்து வர்றாரு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை குலுக்கிட்டு, நீங்கள் இந்த வழக்கில் ஈடுபட்டது எனக்கு ஒரு சந்தோஷம்தான், என்னால் இந்த வழக்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியலைங்கும்போது, ஓ, நான் ஓரளவுக்கு இந்த வழக்கை முடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கும்போது, எப்படி முடிச்சிட்டிங்களா? இந்த அம்மா இருக்காங்களா இல்லை இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவர் நனைஞ்ச உடுப்போடு இருக்கிறத பார்த்துட்டு, ஆமாம், என்ன உங்கள் உடுப்பெல்லாம் நனைஞ்சு போயிருக்குன்னு கேட்கும்போது, ஆமாம், அந்த சதுக்கத்தில் இருந்த நீர்த்தேக்கத்தில் நீந்திட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். எதனால அப்படின்னொடனே, இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையாட்டம் துணி அள்ளி போடுறாரு. எல்லாம் இந்த மணமகள் போட்டிருந்த உடை. இந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் தண்ணியில் கடந்துதா அப்படின்னு கேட்குறாரு ஹோம்ஸ். இல்லை, அந்த பார்க்கில் ஓரமாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. அப்போ ட்ரெஸ் எல்லாம் அங்கே இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஓடையில் அந்த பொண்ணோட உடம்பு கிடந்திருக்கலான்னு சொல்லி அந்த சதுக்கம் வரைக்கும் நான் நீந்தி போய் பார்த்தேன். ஆனால் என்னால் எதையும் கண்டுபிடிக்க முடியலேன்னு கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்கிறேன். அப்போ அந்த சிட்ரேட் சொல்கிறாரு, இந்த மணமகள் காணாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் ஃப்ளோரா தானோன்னே, அதை எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், அந்த மணமகளுடைய ட்ரெஸ்ஸில் இருந்த ஒரு அடையாள அட்டையை எடுத்து காமிக்கிறாரு. அதில் எழுதியிருக்கு, நான் சொன்ன உடனே நீ கிளம்பி வரவுன்னு சொல்லிட்டு FHMன்னு போட்டிருக்கு. ஃப்ளோராவோட பேர் தான், ஃப்ளோரா மில்லர். அவள் தான் இப்படி எழுதியிருக்கா. அதை பார்த்த பிற்பாடு தான் இவங்க கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னே, ரொம்ப நல்லது செட்ரேட் அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் சிரிக்கிறாரு. உண்மையிலேயே ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. அதோடையும் இல்லாது அந்த எழுதின பேப்பருக்கு பின்னாடி ஒரு பென்சிலில் நிறைய எழுதியிருக்கு. இதை நீங்கள் பார்த்தீங்களான்னொன்னே, இல்லை, நான் அதை கவனிக்கலை அப்படிங்கிறாரு. இது ஒரு முக்கியமான காகிதம், நீங்கள் எனக்கு இதை கொண்டு வந்து கொடுத்ததில் இந்த வழக்கினுடைய சுத்தமாக முடிவுக்கு வந்துருச்சு, ரொம்ப நன்றி செட்ரேட் அப்படிங்கிறாரு. இதில் எழுதியிருக்கிறத வச்சு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கும்போது, அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அக்டோபர் 4 அரை வாடகை 8 ஷெல்லிங்கு, காலை உணவு 2 ஷெல்லிங் 6 பென்ஸு, காக்டைல் 1 ஷெல்லிங், மதிய உணவு 2 ஷெல்லிங் 6 பென்ஸு, ஷெரி கோப்பை 8 பென்ஸு. இது தவிர வேறு எதுவும் காணலையே. நீங்கள் நினைக்கிறது போல் இதில் இருக்க பென்சில் எழுத்தெல்லாம் கணக்கு எழுதியிருக்காங்க யாரோ. இது ரொம்ப முக்கியமானது, அதனால தான் நான் உங்களை ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்துறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேகமாக எந்திரிக்கிறார். எனக்கு இது எதுவுமே புரியல, உங்களுக்கு புரிஞ்சு இந்த வழக்கு முடிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவர் வெளியே கிளம்பி போயிடுறாரு. அப்போ போகும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் இன்றைக்கி ராத்திரி 9 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரணும், கண்டிப்பாக செட்ரேட் அப்படிங்கிறாரு. பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் வெளியே போயிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, வாட்சன் கிட்ட சொல்கிறாரு, நான் 1 மணி நேரம் வெளியே போயிட்டு வர்றேன், 1 மணி நேரம் வந்த பிற்பாடு இந்த வழக்குக்கான முடிவு வந்துடுதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அவர் வர்றதுக்குள்ளரையே ஒரு ஆள் ஒரு 5 பேரை கூட்டிகிட்டு வர்றாரு, அதாவது அந்த வீட்டில் குக் பண்ணுறதுக்கு. இவர் உள்ள நுழையும் போதே வாட்சன் கிட்ட சொல்லிட்டு வர்றாரு, என்னையே இன்னைக்கு ராத்திரி விருந்து தயார் பண்ண சொல்லியிருக்காங்க 9 பேருக்கு அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு ஒன்றும் புரியலை, என்ன நடக்குதுன்னே வாட்சனுக்கு புரியலை, பேசாமல் இருக்கான். சொன்ன மாதிரியே 1 மணி நேரத்தில் திரும்பி வந்த வாட்சன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே விருந்தினர்கள்லாம் வரப்போகிறாங்க, அவங்களுக்காக நான் சமைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த சைமன் பிரபு உள்ளே நுழைகிறாரு. உள்ளே நுழைஞ்ச உடனே, நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும், இப்போ வரக்கூடிய விருந்தினர்கள்ட்ட உங்களுடைய கோபத்தை காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே வெளியே கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இவர் வெளியே போய் பார்க்குறாரு. 2 பேர் நிற்கிறாங்க. இவங்க தான் திருமதி ரே மவுல்டன்.
இவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வர்றாரு. இவங்கள பார்த்த உடனே சைமனுக்கு யாருன்னு புரிஞ்சு போயிடுது. கோவமாக முகத்தை திருப்பிட்டு உட்காந்துருக்காரு. அந்த பொண்ணு கை குலுக்க வருது. என்னை நீங்கள் ரொம்ப மன்னிக்கணும், உங்ககிட்ட நான் சொல்லி இருந்திருக்கணும், நான் சொல்லாமல் நிறுத்து. இவ்வளோ பெரிய அசிங்கத்தை இந்த அரச பரம்பரை எப்படி சமாளிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறான். நீங்கள் எங்களோட கதையை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கள் பக்கம் இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்குவீங்கன்னு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்கள் அப்பா தங்கச் சுரங்கத்தில் வேலை பார்த்தாரு. அதே இடத்துல தான் மவுண்டனும் வேலை பார்த்தான். நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன வயசுலேருந்தே விரும்பினோம். எங்கள் அப்பாவும் சரின்னு சொல்லி எங்கள் 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சார். அதுக்கிடையில் அவருக்கு தங்க சுரங்கத்தில் நிறைய பணம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவர் பெரிய பணக்காரனானதுனால அவருக்கு மவுண்டனை வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு என்னைய அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். என் பின்னாடியே வந்த மவுண்டன் என்னையவே நினச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ தான் அவன் சொன்னான், நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம், நான் உங்கள் அப்பா அளவுக்கு பணக்காரனை ஆன பிற்பாடு நம்மளுடைய கல்யாணத்தை வெளியே சொல்லுவோம் அப்படின்னு சொன்னான். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாதிரியார்கிட்ட வச்சு நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அமெரிக்காவில். என்னுடைய பணிப்பெண்ணுக்கு மட்டும்தான், ஆலிஸ்க்கு மட்டும்தான் இந்த விவரம் தெரியும். அந்த சமயத்தில் தான் எங்கள் அப்பா உங்களை சந்திச்சாரு. உங்களை எனக்கு எப்படியாவது மனம் முடிச்சு கொடுத்துடணும்னு முடிவு பண்ணார். அதே சமயத்தில் இவர் மவுண்டன் இதில் தங்க சுரங்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய நிலச்சரிவில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்ற லிஸ்ட்டில் மவுண்டனோட பேரும் இருந்ததுனால நானும் வருவான்னு கிட்டத்தட்ட 1 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவன் வர்ற மாதிரியே தெரியல. சரி, அவனை இறந்து போயிட்டானாக்குன்னு நினச்சி தான் நீங்கள் என்னை ப்ரப்போஸ் பண்ணும் போதும் உங்கள் கல்யாணத்துக்கு நான் சம்மதித்தேன். நம்மளுடைய கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு தான் அந்த சர்ச் இருக்கையில் உட்கார்ந்துருந்த மவுண்டனை நான் பார்த்தேன். முதல்ல அவன் ஒருவேளை ஆவியோன்னு நினச்சி பயந்தேன். அதுக்கப்புறம்தான் நான் பூச்செண்டை நழுவ விடுற மாதிரி நழுவ விட்டேன். அதில் ஒரு காகித குறிப்பு அவன் எனக்கு கொடுத்தான். நீ எப்போ ரெடியாகிறியோ நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் 2 பேரும் சாப்பிட உட்காரும்போது பார்க்கில் அவன் நிற்கிறத பார்த்தேன். அதனால தான் நான் தலையை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி என்னுடைய பணிப்பெண்ணிட்ட மட்டும் சொல்லிட்டு என்னுடைய துணிமணிகளை எல்லாத்தையும் பார்க்கில் போட்டுட்டு அங்கே இருந்த சேரட்டு வண்டியில் 2 பேரும் ஏறி நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எங்களை நீங்கள் மன்னிப்பீங்களான்னொன்னே, இதில் மன்னிக்கிறதுக்கு நான் யார், என்னுடைய நிலைமை எப்படின்றது உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னு கோவமாகவே சைமன் இருக்கும்போது ஹோம்ஸ் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறது நியாயம் கிடையாது, அவங்களுடைய பக்கத்தையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே இவன் சரின்னு படக்குன்னு எந்திரிச்சு வெளியே போகிறான் சைமன். நீங்கள் இருந்து எங்களோட விருந்து சாப்பிட்டு போவீங்கன்னு அந்தளவுக்கு பெரிய மனசெல்லாம் எனக்கு கிடையாது, நான் வர்றேன், நீ எங்கே இருந்தாலும் நல்லாருன்னு சொல்லி கையை கொடுத்துட்டு வேகமாக வெளியே போயிடுறான். அப்போ இவன் வாட்சன் கேட்குறான், எப்படி இந்த வழக்கை நீங்கள் உடைச்சிங்கன்னு கேட்கும்போது, இதில் எனக்கு உடைக்கிறதுக்கான முக்கிய துருப்புச்சீட்டே செட்ரேட் கொடுத்தது தான், அதில் கணக்கு எழுதியிருந்ததில்ல, அதனால இந்த ஊருக்கு புதுசாக வந்த யாரோ ஒருத்தவங்க ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. இவங்க ரொம்ப நாள் அமெரிக்காவில் இருந்திருக்கிறதுனால கண்டிப்பாக அவன் ஒரு அமெரிக்கனாக இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளார வந்துருச்சு. அதனால இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் சமீபத்தில் 1 வாரத்தில் தங்கி இருந்த ஆட்கள் யாருன்னு பார்க்கும்போது இந்த மவுண்டன் அமெரிக்கனுடைய பேர் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் 1, 1, 2ன்னு கணக்கு போடுறதுல பெரிய வித்தியாசம் இல்லையே. அப்போ நான் இவங்களை தங்கியிருந்த இடத்துல போய் பார்த்தேன். நீங்கள் இப்படி இருக்கிறதுனால இன்னும் மறைஞ்சு உங்களுடைய வாழ்க்கை வாழ வேண்டிய இருக்குமே தவிர, நீங்கள் நியாயமான கணவன் மனைவின்றது இந்த உலகத்துக்கு நீங்கள் எப்போ சொல்ல போகிறீங்கன்னு நான் கேட்ட பிற்பாடு அவங்களும் வேறு வழி இல்லாமல் அதை உண்மையை சொல்கிறதுக்கு முன் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அப்போ வாட்சன் கேட்குறாரு, சைமன் இவங்களை மன்னிச்சிட்டாரான்னு. அது எனக்கு என்னமோ அவர் முழு மனசோட மன்னிச்ச மாதிரி எனக்கு தெரியலை, அவர் ஒன்றும் அன்பாக நடந்துக்கிட்ட மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, வாட்சன் நீங்கள் ரொம்ப தான் கருண மனசு உள்ளவராக இருக்கீங்க, இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தவருக்கு மன்னிச்சு இவங்களை வாழ்த்தணும்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஆனாலும் சைமன் கொஞ்சம் நல்ல மனசாக தான் இவங்களை வாழ்த்திட்டு எந்திரிச்சு போனாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்றதோட இந்த கதையை முடிக்கிறாரு சர் ஆர்தர் கெனன் டாயில் என்பவர். அவருடைய சிறந்த கதாபாத்திரமான ஷெர்லக் ஹோம்ஸும் வாட்சனும் தான் முன்னோடிகள். நமது சுஜாதா, பட்டுக்கோட்டை பிரபாகர் இவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர்ஸ் வச்சு துப்பறிகிறதுல அந்த மாதிரி அற்புதமான ஷெர்லக் ஹோம்ஸோட கதையை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.